புதுசா குக்கிங் பண்றவங்களா நீங்க? செக் எண்ணெய் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்கிட்ட யூசுவலா கேட்குற டவுட், மேம் நான் செக் எண்ணெய் வாங்கிட்டேன், கொஞ்ச நாள் யூஸே பண்ணாம வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்த்தா கீழே ஒரு ஒயிட் லேயர் இருக்கு, இது என்னன்னு எனக்கு தெரியல, இது யூஸ் பண்ணலாமா கூடாதான்னு. இது நியூக்ளியர் ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ், ஐடில ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாருக்கும் வர ஒரு காமனான டவுட் தாங்க. இது நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். செக்ல ஆட்டி வெளியே வர கிரவுண்ட்நட் ஆயில்ல ஸ்டீல் ட்ரம்ஸை ஸ்டோர் பண்றோம். அதனுடைய நியூட்ரியன்ஸை அதுலயே ரீடைன் பண்றதுக்காக 3 days இன்டைரக்ட் சன்லைட்ல வச்சு அது ஒரு நேச்சுரல் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு அலோவ் பண்றோம். இந்த மாதிரி விடுறதுனால நீங்க சொல்ற அந்த ஒயிட் லேயரை கீழே அந்த ட்ரம்ஸ்லயே நீங்க பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, ஆயில் ஆட்டின பிறகு அந்த சீட்னுடைய ரிமைன்ஸ் தான் அந்த ஒயிட் லேயர். இன்னும் சொல்ல போனா கிராமப்புறங்கள்ல செக்கு எண்ணெயை வாங்க போற பெரியவங்க இந்த செடிமெண்டேஷன் இருக்குதான்னு பார்க்கறதையே ஒரு கிரைட்டீரியாவா வச்சிருக்காங்க. ஸோ செடிமெண்டேஷனை பார்த்து யாருக்கும் டவுட் வர வேணாம், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஓகே, இனிமே செக் எண்ணெயை பத்தி டவுட்ஸ் வந்தா கூகுள் சர்ச் போய் பண்றதுக்கு பதிலாக செட்டிஸ் ஃபுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.